தொடர்ச்சியாக வந்த விமர்சனங்கள் தான் வந்து ஏன் கரூர்லேருந்து வந்து இங்கே வந்துட்டார், ஏன் திருச்சியில் தங்கலை. இதெல்லாம் வந்த பிறகு ஒரு சம்பவம் நினச்சி மிக துயரமான ஒரு சம்பவத்திற்கு பிறகு இப்போ வீடியோ காலில் பேசணும், அது கூட போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ காலில் பேசினவங்களாம் நிறைய ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதலாம் இருக்காரு அப்படின்னு. என்னென்னா எல்லாம் நம்மளை நம்பி வந்த கூட்டம் தானே வந்து. அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லியே இருக்கார் வந்து, ஒரு பையனுடைய தாயார்கிட்ட வந்து, நான் தான் படித்து சொன்னேன்ம்மா, யாரும் வராதிங்கன்னு கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப உறுதியாக உருக்கமாக சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ மகனாகவோ கண்டிப்பாக இருப்பேன். நான் வந்து இது வந்து வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை, அவ்வளோ அளவுக்கு என்னை வந்து இந்த சம்பவம் என்னை பாதிச்சிருக்குது. நான் இது எப்படின்னு ரியலாக எனக்கு வந்து இந்த வீடியோவை கூட நீங்கள் யாருக்கிட்டையும் பகிராதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இது ஏதோ நடிப்பு, இதை வச்சு இவன் அனுதாபம் தேடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா வந்துட போகுது அப்படின்ட்டு அவர் சொல்லி பேசியிருக்காப்புல. அது உண்மையிலே அதுதான். அதையெல்லாம் மீறி இந்த சம்பவத்திற்கு நீங்கள் ஏன் கரூர் போகலை அப்படின்னா, அது ரெடி ஆகிடுச்சு, போயாச்சு. திரும்ப விஜய் சொல்லாமல் போனால் அது சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய, அதாவது இந்திய அரசியலே வந்து அப்படி இந்திய அரசியல் உள்ள பல கட்சிகள் அதை எடுத்து அரசியலாக்குற அளவுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பொழுது அதுக்கு டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுத்து பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அதான் முறையான இது கூட. அதுக்கு அநேகமாக கூப்பிட்டு 2 தரப்புலையும் கூட பேசி கூட ஒரு முடிவுக்கு வருவாங்க.